இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை நீக்கி போடுவோம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் நீக்கி போடு. பேனிஷ் ஆங்ஸைட்டி ஃப்ரம் யுவர் ஹார்ட் என்று ஆங்கில வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பேனிஷ் என்ற வார்த்தைக்கு விரட்டுதல், வெளியேற்றுதல் என்று பொருள்படும். நாம் கொசுக்களை வெளியேற்றுவதற்காக பேனிஷ் ரிப்பலண்ட் மேட்டை உபயோகிக்கிறோம். இதுபோல நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சஞ்சலத்தை, கவலையை நாம் வெளியேற்ற வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கம்பெனியில் வேலை செய்த மேனேஜர் முதலாக அவர் வேலை விஷயமாக விமானத்தில் பயணிக்கும் போது அளவுக்கு அதிகமான லக்கேஜை எடுத்து சென்றார். அவருடைய சூட்கேஸில் அவர் விரும்பின எல்லா துணிகளையும் மற்றும் அவருக்கு விருப்பமான எல்லா புத்தகங்களையும் படிப்பதற்காக கொண்டு சென்றார். சூட்கேஸை தூக்குவதற்கும் கஷ்டமாக இருந்தது. அவருடைய சூட்கேஸை எடை பார்த்தபோது அவர் விமானத்தில் கொண்டு செல்வதற்குரிய அளவுக்கு மேலான எடை இருந்ததால் அதற்கு ஃபைன் கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த காரியம் அவருடைய கம்பெனிக்கு தெரிந்தபோது, நான் விமானத்தில் செல்வதற்குரிய நிபந்தனைகளை ஒழுங்காக வாசிக்காததால் தெரியாமல் இவ்வளவு எடையுள்ள சூட்கேஸை தூக்கி சென்றேன் என்று வருத்தப்பட்டார். தேவைப்படுகின்ற பொருட்களை மட்டும் இனி எடுத்து செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார். அடுத்த முறை விமானத்தில் செல்லும் போது அவருடைய லக்கேஜை எடை பார்ப்பதற்கான கருவி, அதாவது லக்கேஜ் ஸ்கேலை வாங்கினார். அடுத்த முறை செல்லும் போது அவர் எடை பார்த்து அவருக்கு தேவையான பொருட்களை மட்டும் கொண்டு சென்றார். சூட்கேஸை தூக்குவதற்கும் எளிதாக இருந்தது. அதன் பின் அதிக எடையுள்ள பொருட்களை கொண்டு செல்வதை நிறுத்திவிட்டார். அப்போதுதான் நினைத்தார், என்னுடைய இருதயமாகிய சூட்கேஸில் தேவையில்லாத பல சுமைகளை, பல உணர்வுகளை வைத்து தூக்குவதால் ஒவ்வொரு நாளையும் செலவிட மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்று நினைத்து எதையெல்லாம் இருதயத்திலே வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேத வசனங்களை கருத்தாக படிக்க ஆரம்பித்தார். சங்கீதம் 119:11ஆம் வசனத்தில், உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்ற வசனத்தை வாசித்த போது, இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும் போது சஞ்சலம் அங்கு இருக்க முடியாது. நம்முடைய இருதயத்தில் எதை வைக்கிறோமோ அதைத்தான் நாம் எடுக்க முடியும் என்று நினைத்து வேத வசனங்களை அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தார். பின் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்ற வசனத்தை வாசித்த போது எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடம் கொடுத்து விடும் போது நம்முடைய இருதயத்தை தேவ சமாதானத்தோடு காத்து கொள்ள முடியும் என்று கற்றுக்கொண்டார். நம்முடைய இருதயத்தில் தேவையில்லாத காரியங்களை அகற்றிவிட்டு தேவையான காரியங்களை மட்டும் வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை பயணம் எளிதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார். நாமும் வேதத்தை படிக்கும் போது எதையெல்லாம் நம் இருதயத்திலே வைக்கக்கூடாது, எதையெல்லாம் நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும் என்று கவனமாக படிப்போம். அந்த வசனங்களை வைத்து ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையின் பாதையை கர்த்தரை துதிக்கும் துதியுடன் எளிதாக நாம் கடக்க முடியும். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் நீக்கி போடு. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே நித்தம் நித்தம் சஞ்சலத்தை வைத்து, கவலையை வைத்து நாங்கள் தவிக்காத படிக்கு, சோர்ந்து போகாத படிக்கு எங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையை வைத்து வைக்க எங்களுக்கு கற்றுத்தர ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ சமாதானம் எப்போதும் எங்களுடைய இருதயங்களை ஆள நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் நாங்கள் வேதத்தை கருத்தாக வாசித்து எதையெல்லாம் எங்களுடைய இருதயத்திலே வைக்கக்கூடாது, எதையெல்லாம் எங்களுடைய இருதயத்திலே வைக்க வேண்டும் என்று தியானிப்பதற்கும் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.